ஜீவயாத்ரா மனிதனுடைய ஜீவனுடைய வாழ்க்கை பயணம். நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன, அதை அடைவதற்கான வழிமுறை என்ன என்பதை பற்றிய தெளிவு நமக்கு இல்லாததால் நாம் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் நமக்கு முழுமையான வெற்றியை, நிறைவை தருவது இல்லை. எல்லா ஜீவர்களாலும் விரும்பப்படுவது நித்தியானந்த சுகம். அந்த நித்தியானந்த சுகத்தை அடைவதற்காக எல்லோரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அதை அடையவில்லை. காரணம் என்ன? இந்த சாத்திய சாதன விவேகம் தெளிவாக இல்லை. அந்த சாத்திய சாதன விவேகம் என்ன, அதை பற்றிய விளக்கம் தான் இந்த நூலாக இருக்கின்றது. நம்முடைய சாத்தியம் நித்தியானந்த சுகம், அதுவே மோட்சம், விஷ்ணுவினுடைய பரமபதம் என்று சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆத்மா நித்தியானந்த சுக சொரூபமாக இருக்கின்றது. யார் தேடுகின்றானோ அவனுடைய சொரூபமே நித்தியானந்தமாக இருக்கின்றது. அதை மறந்துவிட்டு அவன் அதை புறத்தில் தேடுகின்றான். ஏன்னா நமக்கு தெரியாத ஒன்றை நம்ம அடையணும்னு ஆசைப்பட மாட்டோம். நம்ம ஒன்றை அடையணும்னு ஆசைப்படுறோம்னா அதை பற்றி அனுபவம் கொஞ்சமாவது இருக்கணும், அதை பற்றி தெரிந்திருக்கணும். தெரியாத ஒரு புது பதார்த்தத்தை கொடுத்து சாப்பிடுனாக்கா குழந்தை கூட ரொம்ப யோசனை பண்ணணும், அது என்ன டேஸ்ட்டில் இருக்கும், எப்படி இருக்கும்னு. அவன் தெரிந்த அனுபவத்தை தான் நம்ம மறந்து விட்டோம். ரொம்ப உயர்ந்த நல்ல ஒரு இன்பத்தை கொடுத்தது, சுகத்தை கொடுத்தது. பிறகு அது இல்லை என்றால் திரும்ப அதே மாதிரி கிடைச்சா நல்லா இருக்கும்னு தேடுவோம். அப்படி நமக்கு நித்தியானந்த சுகம்ங்கிறது அனுபவத்திலேயே இல்லை என்றால் நம்ம அதை தேடவே மாட்டோம். ஆனால் நம்ம அதை தேடிக்கொண்டு இருக்கிறோங்கிறதுனால நம்முடைய அனுபவத்தில் அது இருக்கிறது. ஆனால் அதை மறந்து விட்டோம் அல்லது இழந்து விட்டோம். அதனால் மீண்டும் தேடுகின்றோம். ஆகவே அப்போ அது எங்கே இருந்ததுன்னா எப்படி இருந்தது? அது ஆத்மாவாக நம்முடைய சொரூபமாகவே இருக்கின்றது. நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிற பொழுது அந்த நித்தியானந்த சுகத்தை தினசரி அனுபவிக்கும். தினசரி தூக்கத்துக்கு போயிட்டாக்கா நமக்கு அது சுகமாக தான் இருக்குது. மற்ற விழிப்பு நிலையில் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருந்தாலும் அது தூக்கத்துக்கு போயிட்டாக்கா மறந்து விடுகிறது. அந்த தூக்கத்தில் நான் நீங்கிற பேதம் இல்லை, அது இதுங்கிற பேதம் இல்லை, ஒரு சுகம்ங்கிறது இருக்கின்றது. ஆனால் அந்த சுகம் விழிப்பு நிலையில் பார்த்தாக்கா இல்லை. ஆகவே மீண்டும் அந்த சுகம் வேண்டும் என்று நாம் தேடுகின்றோம். தூக்கத்தில் அனுபவித்த சுகத்தை தான் விழிப்புல தேடிக்கொண்டு இருக்கிறோம். அப்போ தூங்கிக்கிட்டே இருக்கலாமே, அது முடியாது. ஏன்னா அது நம்ம கையில் இல்லை. தூங்குறது விழிக்கிறது நம்முடைய கையில் இல்லை. அப்படி தூக்கத்துக்கு போகின்ற பொழுது அந்த சுகமானது கிடைக்கின்றது. அதே சமயம் அந்த சுகம் இருந்தாலும் நான் சுகமாக இருக்கிறேன்னு அந்த சுக அனுபவம் இருக்கின்றது. ஆனால் அதை பற்றிய அறிவு நமக்கு இல்லை, விழிப்பு இல்லை. இப்போ விழிப்போடு அந்த சுகம் இருந்தால் நல்லா இருக்கும். அதுதான் இந்த ஞானத்தினால ஒருவன் அதை அடைய முடியுங்கிறது சாஸ்திரம் சொல்றது. இந்த சொரூபமான சுகமானது அஞ்ஞானத்தினால் மறைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அஞ்ஞானத்தினால மறைக்கப்பட்டதுனால ஒரு தவறான அறிவும் அஞ்ஞானத்தினால ஏற்படுத்தப்படுகின்றது. விக்ஷேப சக்தி, ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி, மாயைக்கு 2 சக்தி. ஒன்று சொரூபத்தை மறைக்கிறது, இன்னொன்று தானல்லாத ஒன்றை தானாக காட்டுகின்றது. தான் ஆத்மாங்கிறத மறந்துடுறான், தான் அல்லாத உடம்பை நான் என்று நினைக்கின்றார். அது நம்மளுடைய அறியாமையினுடைய காரியம். அதனால் உடம்பு நான்னா உடம்பினுடைய சுகம் என்னுடையது, உடம்பினுடைய துக்கம் என்னுடையது, உடம்பினுடைய பிறப்பு இறப்பு எல்லா இருமைகளும் என்னுடையதுன்னு ஆகுது. நாம் விரும்புகிறதோ சுகத்தை மட்டும். இந்த உடம்பு நான்கிற பொழுது சுகம் துக்கம் 2ம் கலந்து வருது. ஆகவே துக்கத்தை எப்படியாவது போக்கிக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றோம். அது முடிவில்லாத ஒரு பயணமாக இருக்கின்றது. அதனால் இதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால், அல்லது துன்பக் கலப்பில்லாத சுகத்தை ஒருவன் அடைய வேண்டும் என்றால் இந்த அறியாமையை போக்க வேண்டும். அதற்கு என்ன வழி? அதான் ஞானம் தான். நிர்மலம் ஞானம்னு சொன்னார். இந்த அவித்யாவை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஞானம் இதுவோ, மற்ற உலக விஷயங்கள் எவ்வளவோ இருக்கலாம். அதை விட சொரூபத்தை மறைத்திருக்கின்ற அவித்தியை நீக்கக்கூடிய ஞானம் எதுவோ அந்த ஞானம் தான் விமலம் ஞானம், தூய்மையான ஞானம். ஆகவே
அதுதான் நமக்கு சாத்தியம், நம்ம அடைய வேண்டிய சாதனம். நம்ம சாத்தியம் மோட்சம் அல்லது நித்தியானந்த சுகம். அதற்கான சாதனம் ஞானம். அந்த ஞானத்தை அடைவதற்கு ஒருவன் முயற்சி செய்ய வேண்டும். அது முதல் விவேகம். நல்லா சாத்திய சாதன விவேகத்துல இது சாத்தியம், இது சாதனம். ஞானம்தான் சாதனம் அப்படிங்கிறது விவேகம். அந்த விவேகத்தை அடைந்த பிறகு அதை அடைவதற்காக முயற்சியை செய்ய வேண்டும். அப்போ அந்த ஞானமானது அல்லது அந்த சுகமானது, இதுவரைக்கும் எந்த உலகம் எனக்கு சுகத்தை தரும்னு நினைத்திருந்தானோ அந்த உலகமானது அனித்தியமானது. ஆகவே அது எனக்கு முழுமையான சுகத்தை தராது. ஆத்மா நித்தியமானது. அந்த ஆத்மாவை அடைவதன் மூலம் நான் நித்தியமாக சுகத்தை அடைய முடியும். ஆகவே நான் அந்த ஆத்மாவை அடைய வேண்டும் என்று ஒருவன் உலகத்தில் வைராக்கியத்தையும் ஆத்மாவை அடைய வேண்டும் என்பதில் விருப்பத்தையும் அடைய வேண்டும். அதற்கு முமுட்சுத்துவம் பேர். விவேக வைராக்கிய முமுட்சுத்துவம். விவேகத்தினால வைராக்கியம், முமுட்சுத்துவம். வைராக்கியம் எதில்? அனித்தியமான உலக விஷயத்தில். முமுட்சுத்துவம் எதில்? அந்த ஆத்மாவை அடைய வேண்டும் என்பதில். அதை அடைவதற்கு என்ன வழி? எங்கே இருக்கு ஆத்மா? அதை எப்படி தெரிந்து கொள்வது? ஞானம் எப்படி கிடைக்கும் என்கிற பொழுது சாஸ்திரத்தின் வாயிலாகத்தான் ஞானம் கிடைக்கும் என்பது பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஏன்னா எந்த விஷயத்தை பற்றி அறியாமை நமக்கு இருக்கோ அந்த அறியாமை போகணும்னா அந்த விஷயத்தை பற்றி சொல்லுகின்ற, அறிவை தருகின்ற நூலை படிக்க வேண்டும். அதுதான் வேதாந்த சாஸ்திரம். அதில் ஆத்மாவை பற்றி விரிவாக தெளிவாக இருக்கு. அந்த வேதாந்த சாஸ்திரத்தை ஒருவன் படிக்கணும். அதை படிக்கணும்னா அதற்கு முன்னாடி ஒரு தகுதி வேணும். அதுதான் நம்ம சென்ற வகுப்புல இறுதியா பார்த்தது 6வது பாட்டில். ஞானாப்தே பரிபந்தினோ கிளமலக விக்ஷேப தோஷஸ்ததா சேதோ நிஷ்ட மகாரிபு பிரதமத்தக ச உன்மூல நீயோ யதக. இந்த ஞானத்தை அடைவதற்கான முயற்சியில் நமக்கு 2 விதமான தோஷங்கள், தடைகள் இருக்கின்றன. மலம் என்ற ஒரு தடை, விக்ஷேபம் என்று ஒரு தடை. இப்போ மலம்ங்கிற தடை, மலம் என்பது மனதில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு முதலானவை, காமம், குரோதம், லோபம், எல்லா விதமான அழுக்குகளும். அழுக்குங்கிறது தான் சம்ஸ்கிருத வார்த்தை மலம். அதை போக்க வேண்டும். அதை போக்குறதுக்கு என்ன பண்ணணும்? அதற்கான உபாயம் தர்மத்தை ஒருவன் கடைபிடிக்க வேண்டும். கர்ம நிரத்தக, கர்மாவில் ஈடுபாடு உடையவனாக இருக்க வேண்டும். கர்மாங்கிற பொழுது தார்மீகமான கர்மா, அதை செய்யணும். அதுலேயும் அந்த கர்ம பலன்ல பற்றி இல்லாமல் கர்மாவை செய்கிற பொழுது அதுக்கு தான் கர்மயோகம்னு பேர். அதனால இந்த விருப்பு வெறுப்பு நீங்குகின்றது. அதுக்கப்புறம் இந்த இன்னொரு தோஷம் விக்ஷேபம் என்பது மனசு அலைப்பாயிறது. இப்படி அப்படி அப்படின்னு இருக்கக்கூடிய தன்மைக்கு விக்ஷேபம்னு பேர். அது நீங்கிறதுக்கு மனதை ஒருநிலைப்படுத்தி பழக வேண்டும். அதற்கான உபாயம்தான் உபாசனை, ஜபம், தியானம், இந்த ஆன்மீக சாதனை, பக்தி என்பது. அதையும் சொன்னார். நிஷ்காம உபாசனம், நிஷ்காம கர்மயோகம், நிஷ்காம உபாசனம். இதுதான் இந்த மலம் விக்ஷேபங்கிற 2 தோஷங்களை போக்கிக் கொள்வதற்கான உபாயம். ஆகவே முதலில் ஒருவன் அதை கடைபிடிக்க வேண்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இந்த 2ம் கடைபிடித்தா மனசுல இருக்கக்கூடிய அழுக்கு நீங்கும், மனசு ஒருமுகப்படும். அதுக்கப்புறம் குருகிட்ட போய் அந்த ஆத்ம ஞானத்தை சொல்லுகின்ற சாஸ்திரங்களை முறையாக கேட்க வேண்டும், படிக்க வேண்டும். ஸ்ரவணம்னு பேரு. ஸ்ரவண, மனன, நிதித்தியாசனம் 3 சாதனை. அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய சாதனை 3 சாதனை. இந்த 3ஐயும் சேர்த்து தான் ஞான யோகம்னு சொல்றோம். இப்போ முதல்ல கர்மயோகம், அதுக்கப்புறம் உபாசனா யோகம் அல்லது பக்தி யோகம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஞான யோகம்னு ஞான யோகத்திற்கு வர வேண்டும். அந்த ஞான யோக சாதனைகளை தான் 7வது பாட்டில் சொல்லுகின்றார். 7வது பாடலை படிக்கலாம். கர்மோபாசனதோ விசுத்த ஹிருதயः தத்வார்த்த சம்சித்தயே ஸ்வாச்சார்யம் பரிச்சர்ய சாஸ்திர விதினா தஸ்மாச்ச வித்யாம் பராம் ஸ்ருத்வா சம்சயனுக்தயே ச மனனம் ஸ்தாம்னே நிதித்யாசனம் அப்யஸ்ய க்ரமச சமாதி நிலையः
प्राप्नोतु शान्तिं ध्रुवाम्। कर्म उपासनतः विशुद्ध हृदयः तत्वार्थ संसिद्धये शास्त्र विधिना स्वाचार्यं परिचर्य तस्माच्च पराम विद्याम श्रुत्वा. இதுவரைக்கும் ஒரு கருத்து. கர்ம உபாசனையினால், கர்ம உபாசனத்தகனா கர்மத்தினாலும் உபாசனையினாலும், கர்ம யோகத்தை தொடர்ந்து செய்ததனாலும் உபாசனையை தொடர்ந்து செய்ததினாலும் ஒருவன் விசுத்த ஹிருதயக தூய்மையான மனத்தை அடைந்த ஒருவன், அது செய்ததுனால மன தூய்மைங்கிறது வரும். அது மன தூய்மையான மனதை அடைந்த ஒருவன் தத்துவார்த்த சம்சித்தையே ஆத்மாவை பற்றிய ஞானத்தை அடைவதற்காக, தத்துவார்த்தம்ங்கிறது ஆத்ம ஞானம், சம்சித்தையன அதில் சித்தி அடைவதற்காக, அதை பெறுவதற்காக சாஸ்திர விதினா ஸ்வாச்சாரியம் பரிச்சரிய தஸ்மாச்ச பராம் வித்யா ஸ்ருத்வா. சாஸ்திர விதிப்படி, சாஸ்திர முறைப்படி, அதாவது முறையாக குருவை அணுகி, முறையாக ஆத்ம ஞானத்தை பற்றி உபதேசிக்கின்ற குருவை அணுகி. நிறைய குருமார்கள் இருக்கிறார்கள். இப்போ நமக்கு என்ன தேவையோ அதற்கான குருவை தேர்ந்தெடுக்கணும். நாம் விரும்புகிறது ஆத்ம ஞானம். இப்போ ஆத்ம ஞானத்தை உடைய குரு, அதை எடுத்து உபதேசிக்கின்ற குரு. அதனால் ஒரு நல்ல குருவை அடைந்து, அதனால் ஸ்வ ஆச்சாரியம்னா சு ஆச்சாரியம், நல்ல ஆச்சாரியரை, நல்ல ஆச்சாரியர்னா நல்ல விஷயத்தை ஆத்மாவை எடுத்து சொல்லுகின்ற ஆச்சாரியரை அணுகி, அது இப்படி முறைப்படி அணுகினா. இப்போ குருகிட்ட போகிறது எப்படி அப்படிங்கிறதுலாம் சாஸ்திரம் சொல்லி இருக்கு. ரொம்ப பக்தியோட பணிவோட போய் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். பணிவிடை செய்துனா பகவத்கீதையிலையும் வருது. இதே பகவத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையான்னு ஒன்று சொல்கிறார். பிரணிபாதனம் சொன்னால் நல்லா விழுந்து வணங்கி நமஸ்காரம் பண்ணி இதனுடைய சரணாகதியை காமிக்கிறது. அதுக்கப்புறம் சேவை செய்கிறது. சேவை, அவருக்கு பணிவிடைகள் செய்து அதன் பிறகு அவரிடமிருந்து தன்னுடைய ஐயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுதல், அவருடைய உபதேசத்தை கேட்டு தெரிந்து கொள்ளுதல். அதனால் சாஸ்திர முறைப்படி முறையாக பணிவோடு பக்தியோடு குருவை அணுகி அவருக்கு நல்ல சேவைகள் செய்து, அதுக்கப்புறம் பராம் வித்யாம் சுத்வா, அவரிடமிருந்து மேலான வித்தையை, பராம் ஆத்ம வித்யாங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை பராம் வித்யா. மற்ற எல்லா வித்தைக்கும் மேலான வித்யா இருக்கிறதுனால பரா வித்யா. ஏன்னா மற்ற எல்லா வித்தைகளும் அனித்தியமான பலனை தரத்தக்கவை, இந்த வித்யா நித்தியமான பலனை தரத்தக்கது. அதனால மற்ற எல்லா வித்தையை விட பராவித்யா ஆத்ம வித்யா, ஆத்ம ஞானம். ஸ்ருத்வா அப்படின்னா கேட்டு, அவரிடமிருந்து முறையாக கற்று. கேட்டு ஸ்ரவணம்னு பேர். ஸ்ரவணம்னா கேட்கறது. கேட்கறதுனா எப்படி கேட்கறதுன்னு அர்த்தம்? அவர் பாட்டு பாடம் எடுப்பார், கேட்கறது அப்படிங்கிறது இல்லை. கேட்கறதுங்கிறதுக்கு நிறைய விரிவான விளக்கம் இருக்கு. ஒரு நூலை, உபனிஷத்து தான் நம்ம படிக்க போகிறோம். உபனிஷத்துல தான் ஆத்மாவை பற்றி இருக்கு. இப்போ அதான் சப்ஜெக்டு. அதை குரு எடுத்து விளக்கம் கொடுக்குறார். அப்போ அந்த உபனிஷத்தினுடைய தாத்பரியம் என்ன என்று தெளிவாக நிர்ணயம் பண்ணி அறிந்து கொள்வது அப்படிங்கிறதான் கேட்கறதுக்கு பொருள். இப்போ கேட்டு அப்படின்னாக்கா குரு எடுத்து சொல்லுகின்ற பாடத்தை கேட்கறது. அவர் என்ன பாடம் எடுத்து சொல்றார்? ஒரு உபனிஷத்தை எடுத்து சொல்றார். அப்போ உபனிஷத்தை குரு மூலமாக கேட்கின்றோம். அப்போ கேட்டதுனால நமக்கு வர வேண்டிய அறிவு என்னது? உபனிஷத் என்ன சொல்லுகின்றது என்பதை பற்றிய தெளிவான ஞானம். உபனிஷத்தோட தாத்பரியம் என்ன, உபனிஷத்தோட உபதேசம் என்ன, உபனிஷத் ஆத்மாவை பற்றி என்ன சொல்லி இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ளுதல், அதுதான் ஸ்ரவணம். அதுதான் ஸ்ரவணம். அதனால் காது கொடுத்து கேட்கறது மட்டும் ஸ்ரவணம் கிடையாது. அப்படித்தான் ஸ்கூல் பாடமும் கேட்குறான். ஸ்கூல் பாடம் கேட்குறா, பரிசை எழுதுறா, அதோட முடிஞ்சு போச்சு. அதை பற்றி அறிவு, மார்க் வந்திருக்கும், மார்க் வந்தது, அதை பற்றி அறிவு வந்ததான்னா அது இல்லைப்பா, அறிவாக இருக்கணும். அதனால் அந்த உபனிஷத்தோட அதனால் தாத்பரிய நிர்ணயம்னு பேர். அதை பற்றி விரிவாக நிறைய பேசணும். அதை நம்ம அடுத்த நூல் விவேக சூடாமணி எடுக்க போகிறோம். அங்கே ஆச்சாரியரே இதுக்கெல்லாம் விரிவாக நிறைய விளக்கம் கொடுத்துருக்கிறார். அங்கே அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். இப்போ என்னென்னா கேட்கறதுங்கிறது உபனிஷத்தை கேட்க போகிறோம். தத்துவ ஞானத்தை, ஆத்ம ஞானத்தை சொல்லுகின்ற நூலை கேட்கிறோம். அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்வது. உபனிஷத் என்ன சொல்ல வருதுன்னா, உபனிஷத்
ஆத்மா நித்திய சுத்த புத்த சச்சிதானந்த ஸ்வரூபம்னு சொல்லுகின்றது. நான் அந்த ஆத்மா என்று அதனுடைய தாத்பரியத்தை புரிந்து கொள்றதுங்கிறதா ஸ்ரவணம். தாத்பரிய நிர்ணயம்னு பேர். ஷட்லிங்க தாத்பரிய நிர்ணயம் நல்லா இருக்கு. 6 லிங்கங்களை வைத்துக்கொண்டு ஒரு நூலினுடைய விஷயம் என்னன்னு தீர்மானம் பண்ணி புரிஞ்சுக்கிறது. அதுக்கு பேர் ஸ்ரவணம்னு பேர். அதை பற்றிய விரிவான விளக்கத்தை நம்ம அடுத்த நூலில் விவேக சூடாமணியில் அதை பார்க்கிற பொழுது பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது கேட்டு தெளிவுபடுத்தி கொள்வது, கேட்டு உபனிஷத்தோட விஷயம் இதுதான்னு புரிஞ்சுக்கிறது. அப்படி புரிந்து கொண்ட பிறகு அதை நம்ம இன்னும் நிறையா தனியாக உட்கார்ந்து யோசிக்கிற பொழுது நிறைய சந்தேகங்கள் நமக்கு வரும். அந்த சந்தேகங்களையும் திரும்ப குருவிட்ட கேட்டு தெளிவுபடுத்தி கொள்றதுக்கு மனநம்னு பேர். அதை அடுத்து சொல்றார். சம்சய அனுத்தையே மனநம். சந்தேகங்களை நீக்குவதற்காக சம்சய அனுத்தையே ச மனநம். சந்தேகங்களை, சம்சயம்னா சந்தேகம், சந்தேகம் தெளிதல் படலம் கையில் எடுத்து பார்க்கிறோமே, அதில் வரக்கூடிய எல்லா சந்தேகங்களையும் தெளிவுபடுத்தி கொள்றதுக்கு பேர் மனநம்னு பேர். அதையும் தொடர்ந்து கேட்கிற பொழுது நமக்கு சந்தேகம் வரும், அல்லது குருவே இப்படி சந்தேகம் வரலான்னு சந்தேகத்தை எழுப்பி அதற்கு பதில் சொல்லுவார். அப்போ என்னென்னா, நமக்கு கேட்டு நம்ம தெளிவாக புரிந்திருக்கிறோம், சந்தேகம் இல்லாமல் புரிந்திருக்கிறோங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா, நம்ம புரிஞ்சு கொண்டது இன்னொரு ஆளுக்கு சொல்லணும். பாடம் கேட்டியே, போய் கிளாஸுக்கு உபனிஷத்து ஈஷாவாசிய உபனிஷத்து படிச்சுட்டீங்கல்ல, ஈஷாவாசிய உபனிஷத்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால் சொல்லணும். அல்லது அது 1 மணி நேரம் யாருக்காவது கிளாஸாக எடுங்கன்னா எடுக்க முடிஞ்சால் மனநம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஈஷாவாசிய ஏன்னா கேட்டு நமக்கு புரிஞ்சுக்கலாம், பல விஷயங்கள் நமக்கு புரியும், நமக்கு எதுக்காக புரியலைன்னு அர்த்தம் இல்லை. புரியும், எனக்கு தெரியும், ஆனால் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலைன்னா. ஏன்னா சொன்னால் அதுக்கப்புறம் அவன் 1000 கேள்வி கேட்பான், அதுக்கு நமக்கு பதில் தெரியாது. பதில் சொல்ல தெரியணும், என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தெரியணும். அப்போ தான் நாம் அதை சந்தேகம் இல்லாமல் புரிந்து கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். அதனால் நம்ம கேட்டு புரிஞ்சு கொள்வது ஸ்ரவணம். அதை இன்னொரு ஆளுக்கு அப்படியே எடுத்து சொல்ல முடிஞ்சா, அந்த அளவுக்கு தெளிவாக இருந்தால் அதுக்கு மனநம். சொல்லணுங்கிற கட்டாயம் கிடையாது, ஆனால் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னா அந்த அளவுக்கு எனக்கு அது தெளிவாக இருக்குது, அதில் யார் எந்த கேள்வி கேட்டாலும் என்னால் அதை தெளிவுபடுத்த முடியுங்கிற அளவுக்கு தெளிவாக இருந்தால் அதுக்கு பேர் தான் மனநம். ஸோ அந்த அளவுக்கு தெளிவாகிற அளவுக்கு அதை படிக்கணும், அதுக்கு பேர் மனநம்னு பேர். அதற்கப்புறம் என்னது, அடுத்த பாயிண்ட் 3வது விஷயம் ஸ்தாம்னே. ஸ்தாம்னேனா அதிலேயே நிலை பெறுவதற்காக அந்த ஞானத்தை எப்பொழுதும் மறக்காமல் இருக்கிறதுங்கிறது மட்டுமில்ல, இந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை பற்றிய ஞானம். இந்த ஞானம் நம்மளுடைய சொரூபத்தை பற்றிய ஞானம். இப்போ மற்ற உலகியல் படிப்பு, அறிவியலோ அல்லது வேற ஏதோ அறிவியல் சார்ந்த படிப்புனாக்கா அது சார்ந்த வேலைக்கு போகிற பொழுது அந்த வேலையில் இருக்கிற பொழுது மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும். மற்ற நேரத்தில் வேலை இல்லை, அவர் ஏதோ சுவாலஜி படிக்கிறாருன்னா அப்போ அந்த லேபில் இருக்கிற பொழுது அதை பயன்படுத்தலாமே வெளியே மற்ற இடத்துல பயன்படுத்த முடியாது. அது ஒரு தொழில் சார்ந்த வேலை, அந்த நேரத்தில் அந்த இடத்துல அது பயன்படும். மற்ற இடத்துல வெளியே வந்தால் அது பயன்படாது. டாக்டராக இருந்தாக்கா அவர் அங்கே மருத்துவத்துறையில் அங்கே தான் பயன்படுமே வெளியே, அது வெளியே வீட்டில் அவருக்கு பயன்படாது. சில விஷயங்கள் அவருக்கு அறிவு, அது எப்படி சாப்பிடணும், எதை சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது பயன்படுங்கிறது வேற. ஆனால் தொழில் சார்ந்த வேலையாக இருக்கிற போது அப்படி. இங்கே இது ஆத்மாவை சார்ந்த விஷயம். அதனால் அந்த ஆத்ம ஞானத்தை அன்றாட வாழ்க்கையில் நமக்கு பயன்படுத்தணும். அதுக்கு பேர், அதை பயன்படுத்துறதுக்கானது நிதித்தியாசனம்னு பேர். இதில் இன்னொரு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை அடுத்த பாட்டில் சொல்கிறார். கிரமஷகன்னு சொல்கிறார். ஸ்தாமனே கிரமஷக நிதித்தியாசனம் அபியசிய. அதிலேயே மனது நிற்பதற்காக படிப்படியாக நிதித்தியாசனத்தை செய்து அதை கடைபிடித்து அதையே தியானமாக, நிதித்தியாசனம்னா ஆத்ம தியானம், அந்த தத்துவ விஷயத்தையே தொடர்ந்து தியானம் செய்து கொண்டு இருக்கிறது. அதிலேயே மனதை நிறுத்துதல். இது புரிகிற மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்லணும்னாக்கா, சாமானிய உதாரணம்னா ஒரு நிறைய கலை சார்ந்த நூல்கள் இருக்குது. ஒரு கவிதை நூல் இருக்குது, நம்ம படிக்கிறோம். நமக்கு கவிதையில் ஆர்வம் இருக்கிற பொழுது ஒரு கவிதை சார்ந்த ஒரு இலக்கண நூலை படிக்கலாம். தொடர்ந்து கவிதை நூல்களை படிக்கிற பொழுது நமக்கு அதில் ஒரு ரச்சனை வரும். அந்த கவிஞர் என்ன சொல்கிறாருங்கிறத உணர்வு ரீதியாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போ என்னது, நம்மளுடைய நிலை என்னது, ஒரு வாசகர், ஒரு ரசிகனா அந்த கவிதையை நம்மால் ரசிக்கும். அதுக்கே நிறைய பேருக்கு முடியாது, அது வேறு. கவிதையை புரிஞ்சுக்கிறது, கவிதையில் கவிஞனுடைய உணர்வை உள்வாங்கி கொண்டு அதை அனுபவிக்கிறதுங்கிறது
அது ஒரு தனி கலை. அது பழக்கம், தொடர்ந்து பழக்கம் இருந்து நமக்கு வாழ்க்கையில் ஒரு ரசனை இருந்து அது பண்ண முடியும். அப்போ ஒரு நல்ல கவிதை நூல்களை படிக்கிறது அப்படிங்கிறது, அதை நம்ம ரசிக்கிறது, அனுபவிக்கிறது, நல்ல ரசிகனாக இருக்கிறது, நல்ல வாசகராக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நிலை, முதல் நிலை. தொடர்ந்து அப்படி படித்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கன்னா ஒரு கவிதை எப்படி பண்ணணுங்கிற ஞானமும் நமக்கு அது அப்பழக்கத்தினால வரும். கவிதைனா இப்படி இருக்கணும், அதில் நம்மளுடைய உணர்ச்சிகளை இப்படி சொல்லலாம் அப்படின்னு நாமளே கவிதை எழுதி கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுற பொழுது நாமளே ஒரு கவிஞர் ஆகலாம். ஒரு நல்ல ரசிகனாக இருக்கிறவன் தான் நல்ல கவிஞனாக இருக்க முடியும், கவிஞன் ஆக முடியும். அப்போ தொடர்ந்து பல இலக்கியங்களை, பல மொழிகளில் இருக்கக்கூடிய பல காலத்து இலக்கியங்களை தொடர்ந்து பழகிறதுனால ஒரு கவிதையினுடைய உணர்வு அவனுடைய மனசில் வந்தால் அவன் ஒரு கவிஞனாக ஆக முடியும். அதே மாதிரி ஒரு படைப்பை பண்ண முடியும். கவிதையாக இருக்கலாம், சிற்பமாக இருக்கலாம், அல்லது இசையாக இருக்கலாம், ஓவியமாக இருக்கலாம், எல்லா துறைக்கும் அதான். முதல்ல ரசிகனாக இருக்கிறது, அப்புறம் அதனுடைய நுட்பங்களை தெரிந்து கொண்டு முறையாக சில விஷயங்களை கற்றுக்கொண்டாக்கா நாமளே அதே மாதிரி ஒரு படைப்பை உண்டாக்க முடியும். அப்போ ரசிகனா வாசகனா இருந்து ஒரு கவிஞனாக ஆறது. அப்போ என்னாச்சு, மனனம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். முதல்ல கேட்குறோம், கேட்டதை அவரே இன்னொரு சொற்பொழிவு பண்ண முடியும்னா, 10 சொற்பொழிவு கேட்க வரனால கேட்ட விஷயத்தை நல்லா புரிந்து கொண்டாருனாக்கா ஒரு மணி நேரம் பேசுங்கன்னா அவரால் பேச முடியும்னா அவர் பேச்சாளர் ஆகிட்டார். இப்போ நல்ல கேள்வியாளராக இருக்கிறவர் தான் நல்ல பேச்சாளராக முடியும், நல்ல மாணவனாக இருக்கிறவன் தான் நல்ல ஆசிரியராக ஆக முடியும். அப்படி ஒரு கவிஞன் ஆகிறார்னா அது 2வது நிலை. இன்னும் போக போக ஊறி 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 மற்ற உலக விஷயங்கள்லாம் மறந்து அந்த கவிதையாகவே ஒருவன் ஆகிவிட்டார். அதான் நிதித்தியாசம். கவிதையாகவே ஒரு குழந்தைய பற்றி யாரோ கவிஞர் பாட்டு எழுதுறார், இல்லை நிலாவை பற்றி பாட்டு எழுதுறாருன்னா படிக்கிறோம், ரசிக்கிறோம். அதுக்கப்புறம் நாமளே ஒரு நல்ல கவிஞர் ஆகிட்டாக்கா குழந்தையோட சேட்டைகளை பார்க்கிற பொழுது நாமளே அதை வர்ணித்து ஒரு குழந்தைய பற்றி கவிதை எழுதலாம். ஆனால் ஒரு குழந்தைய பற்றிய கவிதையாக இருக்கிறது வேற, ஒரு குழந்தையாகவே இருக்கிறதுங்கிறது வேற. அது வேற. குழந்தையாகவே அந்த கவிஞன் ஆகிவிடணும். ஏன்னா அந்த குழந்தைக்கு ஒரு கவிஞனுக்கு குழந்தைய பார்த்து குழந்தையோட சேட்டையெல்லாம் வச்சு கவிதை எழுத முடியும். அது அந்த குழந்தைக்கே புரியாது. அந்த குழந்தைய படிக்க சொன்னால் அதுக்கு அது புரியாது. அதனால ஒரு குழந்தையா இருக்க முடியுமே ஒழிய ஒரு குழந்தைய பற்றிய கவிதையை படித்து புரிந்து கொள்ள முடியாது. இப்போ குழந்தைய பற்றிய கவிதை எழுதுறதுக்கு ஒரு புத்திசாலித்தனம் வேணும், குழந்தையா இருக்கிறதுக்கு அது வேண்டியது. குழந்தை அவரே குழந்தையாக ஆகிவிட்டாருனாக்கா அதுதான் இங்கே நிதித்தியாசனம். ஆத்மாவை பற்றி கேட்கறது, அப்புறம் அதை பற்றி பேசுறது, சிந்திக்கிறது, அப்புறம் அவர் அதுவாகவே இருக்கிறார். அப்போ அவர் அதுவாக ஆகிற பொழுது அது வரைக்கும் இருந்த நான்கிறது போய்விடுது. அந்த அகங்காரம்ங்கிறது இல்லை. அவனை குழந்தையா இருக்கணும்னா அகங்காரம் இல்லாமல் இருக்கணும். அப்போ நான் அப்படிங்கிற அந்த அகங்காரம் இல்லாமல், இந்த ஜீவன்கிற எண்ணமே இல்லாமல், நான் மனிதன்கிற எண்ணமே இல்லாமல், நான் உடம்புங்கிற எண்ணமே இல்லாமல் நான் ஆத்மா, இங்கு எல்லாம் ஆத்மா அப்படின்னு இருக்கிறது தான் நிதித்தியாசனம். அது அப்படி இருக்கிறதுக்கு அபியாசம் பண்ணுறது நிதித்தியாசனம். தொடர்ந்து பண்ணாங்க அப்படியே ஆகிடும். ஆனால் அதுக்கப்புறம் அதனால தான் அவர் பேச மாட்டார். அதுக்கப்புறம் பேசுறதுங்கிறது அவசியம் இல்லை. கேட்டால் பேசுவார், இல்லைன்னா பேசாமல் இருப்பார். அவ்வளோதான். அதான் உதாரணம். அதனால் குழந்தையை பற்றி படிக்கலாம், குழந்தையை பற்றி கவிதை எழுதலாம். ஆனால் குழந்தையாகவே இருக்கிறதுங்கிறது அந்த மாதிரி ஆத்மாவை பற்றி கேட்கலாம், பேசலாம். ஆத்ம உணர்விலேயே எப்பொழுதும் இருக்கிற அளவுக்கு அபியாசம் பண்ணணும். அப்போ அந்த அபியாசங்கிறது வரணும். அதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம்னு பேர். அதனால் அபியசியங்கிற இது பயிற்சியினால் வரக்கூடியது. அபியசிய பயிற்சி செய்து கடைபிடித்து சமாதி நிலைய ஞானத்தில் அதோட நிலை, இறுதி நிலை என்ன? நிதித்தியாசனோட இறுதி நிலை என்னது? அதுவாகவே இருத்தல். சமாதி நிலைய ஞானத்தில் உறுதி பெற்றவன், அதை சமாதி அடைந்தவன், அதிலேயே மனது நின்றவன் அப்படின்னு அர்த்தம். சமாதி நிலையம்னா கண்ணாவுடைய அப்படியே எங்கேயோ அதீத்தமாக போயிட்டாருன்னு இல்லை, அப்படியும் போகலாம். அல்லது இருக்கிற பொழுது நான் ஆத்மாங்கிறத மறக்காம இருக்கிறது. அந்த உள்ளுணர்வு குழந்தைத்தனம், சொல்லப்போனால் குழந்தைத்தனம் அழிந்து போகாம அப்படியே இருக்கிறது அப்படிங்கிறது. அந்த மாதிரி இந்த ஆத்மா அப்படிங்கிற உணர்வு மறையாம இருக்கிறதுங்கிறத சமாதி நிலை. திருவாம் சாந்திம் பிராப்னோதி, அவன் அதனுடைய பிரயோஜனமா
நிலையான சாந்தியை அடைகிறான். அதனால இந்த நித்யானந்த சுகம், விஷ்ணோகோ பரமம் பதம், அதுக்கப்புறம் மோக்ஷம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தையை சொல்றாரு, திருவாம் சாந்தி, நிலையான சாந்தியை, நிரந்தரமான சாந்தியை எங்க மனசுல ஒரு நிலையான சாந்தியை அடைந்து விடுகிறார். உடம்புல பிராரப்தத்தினால நோய் வரலாம், முதுமை வரலாம், வேற ஏதோ பிரச்சனைகள் வரலாம், அதெல்லாம் இல்லை. ஆனால் மனதில் நிலையான அமைதியை, நிரந்தரமான அமைதியை அவர் அடைந்து விடுகின்றார். அதுதான் ஞானத்தினுடைய பிரயோஜனம். அதனால இந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் அதான் இங்க சாதனமா சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் அதை ஒருவன் செய்ய வேண்டும். அப்போ முதல்ல கர்மயோகம் பண்ணணும், அப்புறம் உபாசனா யோகம் பண்ணணும், அதுக்கப்புறம் ஞான யோகம். ஞான யோகம்ங்கிறது 3 அம்சங்களை கொண்டது. ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். அதனுடைய பிரயோஜனம் இந்த அவன் விரும்புகிற அந்த சாத்தியத்தை அடைதல். அதனால் இதெல்லாம் சாதனம். இதை சரியாக கடைபிடித்த அதனுடைய பிரயோஜனமான நித்யானந்த சுகங்கிற சாந்தியை அவன் அடைந்து விடுகின்றான். அது பிரயோஜனம். ஆனால் அடுத்த பாட்டுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த சாந்தியை அடைந்து விடுவான். ஆனால் இந்த நிதித்தியாசனம் பண்ணுகின்ற காலத்தில் அதில் சில தடைகள் இருக்கின்றன, சில பிரதிபந்தங்கள் இருக்கு. ஞானம் நிலை பெறுவதற்கு தடையா 2 விஷயம் இருக்கு. அதையும் ஒருவன் போக்கிக் கொள்ள வேண்டும்ங்கிறது அடுத்த பாட்டினுடைய விஷயம். எதை பண்ணாலும் அதில் ஒரு பிரதிபந்தம் இருக்குமே. அந்த பிரதிபந்தம்ங்கிறது தடை. அதில் செய்கிற பொழுது வரக்கூடிய பிரச்சனை, அதையே நினைவுபடுத்துகிறார், அதையும் சொல்கிறார். ஏன்னா நிதித்தியாசனம் ஞான நிஷ்டை எப்போ வரும்னா, அதற்கு இந்த 2 தடைகளும் எப்போ நீங்குதோ அப்போ தான் ஞான நிஷ்டை வரும். ஆனால் அந்த 2 தடைகள் என்னங்கிறத ஒருவன் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை போக்க வேண்டும். அதற்கு என்ன பண்ணணுமோ அதையும் பண்ணணும். அது 8வது பாடலாக இருக்கு. இதுவும் முக்கியமான ஒரு விஷயம். படிக்கலாம். பிரம்மஜ்ஞோபி வாசனா க்ஷய மனோநாசோ பிரம்மஜ்ஞோபி ச வாசனா க்ஷயோ மனோநாசோ விதாய க்ரமாத் ஸ்வாத்மா ராம பரோனிஷம் சுககணஹ முக்தஸ்ஸ ஜீவன்னபி பிராரப்தே க்ஷபிதே ச தேக விலயே முக்திம் விதேகாங்கதஹ சச்சித் சௌக்கியமயே உபாதிரகிதே மஜ்ஜத்வபாரே பரே. இன்னொரு முறை படிக்கலாம். பிரம்மஜ்ஞோபி ச வாசனா க்ஷய மனோநாசோ வாசனா க்ஷயோ மனோநாசோ விதாய க்ரமாத் ஸ்வாத்மா ராம பரோனிஷம் சுககணஹ பரோனிஷம் சுககணஹ முக்தஸ்ஸ ஜீவன்னபி பிராரப்தே க்ஷபிதே ச தேக விலயே முக்திம் விதேகாங்கதஹ சச்சித் சௌக்கியமயே உபாதிரகிதே மஜ்ஜத்வபாரே பரே. சக பிரம்மஜ்ஞஹ அபி, அவன் அந்த சாதகன், இந்த சாதனைகளை செய்கின்ற அந்த சாதகன் அல்லது இந்த ஜீவ யாத்திரையில் இருக்கக்கூடிய பயணி, இந்த பயணி அவன் பிரம்ம ஞானத்தை அடைந்து விட்டவனாக இருந்தாலும், பிரம்மஜ்ஞஹ அப்படின்னா பிரம்மத்தை அறிந்தவன், அவன் அடைய விரும்புகின்ற அந்த ஆத்மாவை குரு மூலமாக கேட்டு தெரிந்து கொண்டவனாக இருந்தாலும், ஆத்ம ஞானம் அது நான் ஆத்மா, நான் உடம்பு இல்லை, நான் ஆத்மாங்கிறதுல தெளிவாக இருக்கிறான், அதை புரிந்து கொண்டு விட்டான். அப்படி புரிந்து கொண்டிருந்தாலும் அறிந்திருந்தாலும் கூட, அப்படின்னா கூட அப்படி தெரிந்திருந்தாலும் கூட, வாசனாக்ஷய மனோ நாசௌ கிரமாத் விதாய,
வாசனாக்ஷயம் மனோநாசம் இரண்டையும் படிப்படியாக விட்டு படிப்படியாக செய்து அப்படின்னு அர்த்தம். ரெண்டு பிரதிபந்தம், அதாவது வாசனாக்ஷயம்னு ஒன்று, மனோநாசம்னு ஒன்று. இந்த ரெண்டும் ஞான பிரயோஜனத்தை அடையிறதுக்கு நமக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒன்று. அதாவது டேங்க்கில் தண்ணி ஏற்றி, டேங்க்கில் காலியாக இருந்தால் பைப்பை திறந்தா தண்ணி வராது. முதல்ல என்ன பண்ணணும், பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய தண்ணியை மேலே இருக்க நம்ம வீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய டேங்க்குக்கு கொண்டு போகணும். அதை மேலே ஏற்றியாச்சு, டேங்க்கு ஃபுல்லாகிடுச்சு, அறிவு ஃபுல்லாகிடுச்சு, தலை நிறைஞ்சிருச்சு, எல்லா சாஸ்திரமும் படித்தாச்சு. ஆனாலும் கீழே பைப்பை திறந்தா தண்ணி வரலை. அப்படின்னா என்ன அர்த்தம், நடுவில் ஏதோ ஒரு பிளாக் இருக்குன்னு அர்த்தம். அதுதானே, டேங்க்லையும் தண்ணி இருக்குது, சந்தேகம் இல்லை, இப்போ தான் ஓவர்ஃப்ளோ ஆச்சு நமக்கு தெரியும். அதுக்காக பைப்பை திறந்தா தண்ணி வரலைன்னா பைப்புக்குள்ளே ஏதோ அடைச்சிருக்கு, ஏதோ துருப்பிடிச்சிருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு அடைப்பு நடுவில் அடைச்சிருக்கு. அதை சரி பண்ணாமல் தண்ணி வராது வெளியே. நமக்கு பிரயோஜனத்துக்கு வர தண்ணி இருக்குது, ஆனால் பிரயோஜனத்துக்கு பைப்பை திறந்தா தண்ணி வந்தால் தான் நமக்கு அது பிரயோஜனம். இல்லை தண்ணி இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ அந்த அடைப்பை நீக்கணும். அந்த மாதிரி நம்ம மனதில் இருக்கக்கூடிய ஞானம் வந்தாலும், புத்தியில் தெரிந்த ஆத்ம ஞானம் இருந்தாலும் மனதில் ரெண்டு பிளாக் இருக்குது. அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணாதான் நமக்கு அந்த ஞானத்தோட பிரயோஜனத்தை அனுபவிக்க முடியும். ஆகவே அந்த ரெண்டையும் போக்குவதற்கு ஒருவன் முயற்சி செய்ய வேண்டும். அந்த ரெண்டு என்னது, வாசனாக்ஷயம், வாசனைங்கிறது ஒன்று, மனசுங்கிறது ஒன்று. மனசை நாசம் பண்ணணும், வாசனையை க்ஷயம் பண்ணணும், மனசை நாசம் பண்ணணும். அப்போ ரெண்டு பிரச்சனை, ஒன்று வாசனை, இன்னொன்று மனசு. இந்த ரெண்டையும் ஒருவன் படிப்படியாக அப்போ வாசனை என்ன பண்ணணும்னா வாசனையை அழிக்க வேண்டும். வாசனையை இங்கே அழிக்கிறது அப்படிங்கிற, வாசனைனா என்ன, இந்த உடம்பு இந்த ஆத்ம ஞானத்திற்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு என்ன எண்ணம் இருந்தது, உடல் தான் நான்கிற எண்ணமானது இருந்தது. அது பல காலமாக நம்ம அப்படியே பல பிறவிகளாக உடம்பு நான்கிற எண்ணத்திலேயே வாழ்க்கையை நடத்தி இருக்கிறோம். அது நமக்குள்ள பதிவாகி இருக்கு. அதுக்கு பேர் தான் வாசனைன்னு பேர். அது வாசனை ரெக்கார்டு, ஏற்கனவே ரெக்கார்டாகி இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள், மனப்பதிவுகளுக்கு வாசனைன்னு பேர். இப்போ அது என்ன ஆகும், அதுதான் வெளியே வரும். இல்லை என்ன இருக்கோ அது வெளியே வரும். நம்ம இப்போ திடீர்னு நான் ஆத்மானு புரிந்து கொண்டாலும் பல பிறவிகளாக உடம்பு தான் நான்கிற எண்ணம் இருந்தது. இந்த வாசனையானது மேலோங்குகின்ற பொழுது நான் ஆத்மாங்கிறது மறந்து போயிடும். நான் உடம்புங்கிற எண்ணமானது வரும். அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், காமம் வரலாம், கோபம் வரலாம், வேறு பிரச்சனைகள், சண்டை சச்சரவு, அதெல்லாம் மற்றது அது வந்தால் மற்றதெல்லாம் வரும். அதனால் இந்த வாசனைங்கிறது போகணும். அது பெருங்காய டப்பா மாதிரி. அதனால் பெருங்காய டப்பாவில் இருக்க பெருங்காயெல்லாம் காலி பண்ணாலும் அதுக்குள்ளே வாசனை இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி மனசில் அஞ்ஞான நிவர்த்தி ஆயிடுச்சு. நான் உடம்பு இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை, எல்லாம் தெளிவாக இருக்குது. ஆனாலும் பல பிறவிகளாக உடம்பு மனசு புத்தி தான் நான் நினைத்திருந்ததுனால அப்பப்போ அது வெளிப்படும். அதனால் நமக்கு இந்த ஆத்ம ஞானம் வேலை செய்யாமல் தடை வரும். அதனால் இந்த வாசனைகளை ஒருவன் போக்க வேண்டும். அதில் இந்த வாசனைனாக்க மனப்பதிவுகள், அதுவும் எதிர்மறையான அல்லது கெட்ட மனப்பதிவுகள், அதில் அசுப வாசனைன்னு சொல்லுவோம். ஆத்ம சம்பந்தமான ஞானம் சுப வாசனை. அசுப வாசனை என்னது, அதற்கு எதிரான கெட்ட வாசனை. அந்த வாசனையை நீக்கிற வரைக்கும் நாம் அபியாசமானது செய்ய வேண்டும். நான் ஆத்மாங்கிற அபியாசத்தை செய்யணும். வீட்டில் ஏதோ ஒரு எலி செத்து போச்சு அப்படின்னா, 2 நாள் ஊரில் இல்லை, இங்கே ஊருக்கு போயிட்டோம், எலி வந்தது செத்து போச்சுன்னா, வந்ததுக்கப்புறம் ஒரே கப்பா வாசனையாக இருக்குது. என்ன வாசனை, எலி கெட்ட வாசனையாக வீடெல்லாம் இருக்குது. அது என்னடா ஆச்சுன்னு தேடி கண்டுபிடிச்சி அந்த எலியை தூக்கி போட்டாலும் எலி போயிடும், வாசனை போயிடுமான்னா அது போகாது, அது இருக்கும். அப்புறம் அது வீடெல்லாம் கழுவி விட்டு, பெனாயெல்லாம் ஊற்றி வீடை கழுவி விட்டு, அதுக்கப்புறம் பத்தியெல்லாம் கொத்தி வச்சு சாம்பிராணியெல்லாம் போட்டு அந்த வாசனையை போக்குறதுக்கு ரொம்ப பிரயத்தனம் பண்ணணும். அப்போ தான் எலி எது பிரச்சனையோ அதை நீக்கியாச்சு, அதை எடுத்தாச்சு. ஆனால் அதனுடைய வாசனை இருக்கிற மாதிரி உடம்பு நான் இல்லை, நான் ஆத்மானு புரிந்து கொண்ட பிறகும் உடம்பு நான்கிற வாசனையானது அது இருக்கும். அது போகிற வரைக்கும் அபியாசம் பண்ணணும். அதுதான் வாசனா க்ஷயம்ங்கிறது ஒன்று.
அதுக்கப்புறம் மனோநாசம் அப்படிங்கிறது மனதோட தன்மை என்னது? சத்துவம், ரஜஸ், தமஸ்னு 3 குணங்களுக்குள்ள மாறி மாறி போய் வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ சத்துவ குணத்துல மனசு இருக்கிற பொழுது மனசு இந்த ஆத்ம ஞானம் தெளிவாக இருக்கும். அப்போ நல்லா எல்லாம் குழப்பம் இல்லாமல் இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஆனால் அது மாறி ரஜோகுணமோ தமோ குணமோ வந்ததுன்னா இந்த ஆத்ம ஞானம் செயல்படாமல் போயிடும். இந்த மனசு சஞ்சலமாகும். மற்ற வேற விஷயங்கள், வேற ஏதாவது காரியத்தை பண்ணணும், இல்லை அது இதுன்னு சொல்லி மோகம், மயக்கம் வரும். சத்துவ ரஜோகுணம் மேலோங்கிற பொழுது இந்த ஆத்ம ஞானமானது செயல்படாமல் போய்விடும். அப்போ சத்துவகுணம் இருக்கிற பொழுது தெளிவாக இருக்கும் ஞானம். சத்துவகுணம் மாறி ரஜோகுணம் தமோ புறப்படுவது, அது வேற வாயி, இது நார வாயின்னு ஆயிரும். அதனால நேற்று நல்லா காலையில் நல்லா திரடா பேசினேன், இப்போ என்னாச்சுன்னா அது வேற இது வேற. என்ன அப்போ சத்துவகுணம் இருக்கிற பொழுது சந்தோஷமா உற்சாகமா இருப்பார். ரஜோகுணம் தமோ குணம் வந்தால் ஒரே குழப்பம் கலக்கம் அப்படி இருக்கும். அந்த ரஜோகுணம் தமோ குணத்தை போக்க வேண்டும். அதுதான் மனோநாசம்னு சொல்றோம். அதனால மனோநாசம்னா மனசையே அழிக்கிறதுங்கிறது இல்லை. மனசு இல்லாமல் நம்ம உடம்பு இருக்கிற வரைக்கும் மனசு வேணும். மனசு இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. மனசு தேவை. ஆனால் மனசு சத்துவ பிரதானமாக ஆக வேண்டும். இந்த ரஜ தமோ குணங்கள் நீங்கி சத்துவ பிரதானமாக மனசு இருக்கிற பொழுதுதான் இந்த ஆத்ம ஞானமானது தெளிவாக இருக்கும். இப்போ தண்ணீரில் அல்லது கண்ணாடியில் இப்போ அதில் முன்னாடி என்ன பொருள் இருக்கோ அதோட பிரதிபிம்பம் அங்கே வருது. எது வரைக்கும் அந்த பிரதிபிம்பம் தெளிவாக இருக்கும்? அந்த கண்ணாடி அழுக்கு இல்லாமல் இருக்கிற வரைக்கும், அல்லது தண்ணீர் கலங்கள் இல்லாமல் இருக்கிற வரைக்கும், காற்றினால அலைகழிக்கப்படாமல் சலனம் இல்லாமல் இருந்தால் அது சூரிய சந்திர பிரதிபிம்பம் தெளிவாக இருக்கும். காற்றினால அலைஞ்சதுனாக்கா அது கலங்கி போயிடும். இல்லை வேற ஏதோ அழுக்கு கலந்திருந்தாலும் அது கலங்கி போயிடும். அப்போ இந்த ரஜோகுணம் தமோ குணம் அந்த மாதிரி தான். வேற ஏதோ சேருஞ்சகதியமாக இருக்கிறது தமோ குணம். இல்லை காற்றினால அலைகிற மாதிரி மனசு விஷயங்களை நோக்கி அலைகிற பொழுது அது ரஜோகுணத்தோட காரியம். இந்த ரெண்டும் இருக்கிற பொழுது புத்தியில தெளிவாக ஆத்ம ஞானம் இருந்தாலும் அது மனசுல நடைமுறை வாழ்க்கையில அது வராது. இப்போ அதற்கு என்ன பண்ணணும்? மனசை இப்பொழுது சத்துவத்தில் வைத்துக் கொள்வதற்கு கவனமாக இருக்கணும். அதுக்கு தான் நிதித்தியாசனத்தை தொடர்ந்து பண்ணணும். விளக்கு எரியுது, விளக்கு காற்று பலமாக இருந்தாக்கா விளக்கு அலைஞ்சு கொண்டே இருக்கும். அப்போ அது காற்று இல்லாமல், காற்று விளக்க அணைத்து விடாமல், காற்று விளக்க அலைக்கழிக்க செய்யாமல் ஒரு தடுப்பு போட்டு நிறுத்தினா விளக்கு சலனம் இல்லாமல் எரியும். அது மாதிரி ஆத்ம ஞானம் புத்தியில் தெளிவாக இருக்கணும். அதனுடைய பிரயோஜனத்தை தெளிவாக கொடுக்கணும்னா மனசு இந்த ரஜோகுணம் தமோ குணம் இல்லாமல் இருக்கணும். அது இல்லாமலே பண்ண முடியாது. எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைக்கணும். அதுக்கு தான் நிறைய ஜபம் பண்ணணும், தியானம் பண்ணணும். அப்படிங்கிறதும் ஒரு சாத்விகமான வாழ்க்கை முறை வைத்துக் கொள்றதுங்கிறதும் அங்கே தான் முக்கியத்துவம் உடையதாக இருக்கணும். நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் சத்துவ குணமுடையவர்களாக இருக்கணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சத்துவ குணமுடையதாக இருக்கணும். நம்ம செய்கின்ற தொழில் சத்துவ குணமுடையதாக இருக்கணும். அதோட நம்ம செய்கின்ற மற்ற பழக்க வழக்கங்கள் எல்லாமே சத்துவமாக இருக்கணும். அப்புறம் நிறைய ஜபம் தியானமெல்லாம் பண்ணணும். அது மனோ நாசம்ங்கிறதுல வருது. நல்ல வாசனா க்ஷயம்ங்கிறது அசுப வாசனா க்ஷயம். அசுப வாசனை எப்படி போக்க முடியும்? சுப வாசனைகளால் தான் போக்க முடியும். எலிசத்த வாசத்தை எப்படி போக்க முடியும்? நல்ல பக்தி உயர்ந்த வாசனா திரவியங்களை தெளிக்கிறதுனால அதை மாற்ற முடியும். அந்த மாதிரி இந்த சத் சங்கத்தில் இருக்கிறது, தொடர்ந்து பாடங்களை கேட்கறது, தொடர்ந்து தியானம் ஜப்பம் இந்த சாதனைகளை பண்ணிக்கொண்டே இருக்கிறது தான் கெட்ட வாசனையை போக்குறதுக்கான வழி. அதே மாதிரி சத்துவ பிரதானமான காரியத்தை செய்யறது, அதிலேயே இருக்கிறதுங்கிறது தான் மனோநாசத்திற்கான, மனசோட ராஜச தாமச குணங்களை அழிக்கிறதுக்கான ஒரே வழி. அதான் சாத்விகமான வாழ்க்கை. அதுக்கு தான் எவ்வளவு அதுக்கு தான் சந்நியாசங்கிறது வந்துருக்கு. சாத்விகமான வாழ்க்கைன்னா குடும்பத்தில் சமூகத்துக்குள்ளேயே இருந்து கொண்டு அது சிரமமாக இருக்கிற பொழுது சந்நியாச வாழ்க்கைக்கு வரலாம். அல்லது எவ்வளவு குறைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு குறைத்து கொள்வது அப்படிங்கிறது நம்மளுடைய எல்லா விதமான பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறை இவைகளெல்லாம் மாற்றிக்கொள்வது. அதன் மூலமாக சத்துவ பிரதானமான ஒருவன் ஆக முடியும். அப்படி ஆனால் இந்த ரெண்டும் நடந்தால் சக, அதுக்கப்புறம் அவன் அப்படி. அதனால் வாசனைகளை அழித்தவன் மனதை நாசம் செய்தவன். வாசனைகளை அழித்தல்ங்கிறது அசுப வாசனைகளை அழித்தல், மனோ நாசம்ங்கிறது மனசில் இருக்கக்கூடிய சத்துவ ராஜச தாமச குணங்களை அழித்தல், குறைத்தல் என்பது. அவ்வாறு செய்தவன். அதனால் இது படிப்படியாக நடக்கும். ஒரு நாள் 2 நாள் நடக்கிறதுல படிப்படியாகத்தான் அது வரும்.
சத்சங்கம் முதலான சகாயத்தினால தான் அது நடக்கும். வாழ்ந்து கொண்டிருந்த போதிலும் கூட அவன் அதுக்கப்புறம் இந்த வாசனாட்சயம் மனோநாசம் ஏற்பட்டு விட்டார். அவன் ஜீவன் முக்தன். அதனால சக அவன் அவ்வாறு செய்தவன் ஜீவன் அபி அவன் வாழ்ந்து கொண்டிருந்த போதிலும் கூட அனிஷம் ஸ்வாத்மா ராம பரக அவன் இந்த சரீரத்தோடு உலகத்தோடு உடலோடு உலகத்தோடு அவன் இருந்தாலும் எப்பொழுதும் ஸ்வாத்மாராமனாகவே இருக்கின்றான். ஸ்வாத்மாராமனா தன்னுடைய ஆத்மாவிலேயே ரமித்தவனாக அதிலேயே மனது ஒன்றுபட்டவனாக அவன் இருக்கின்றான். தன்னுடைய ஆத்மானாக்க இங்கே எல்லாம் இருக்கிறது எல்லாமே ஆத்மா தான். அதனால் தனக்குள்ளே அப்படிங்கிறது இல்லை, எல்லாமே ஆத்மாங்கிற அந்த திருஷ்டி மாறாமல் அவன் இருக்கின்றான். அதனால் அவனுக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியானது இருக்கின்றது. உலகத்தை பார்க்கிற பொழுது வெறும் நாமரூபமாக தோற்றமாக பார்க்கறது இல்லை, தோற்ற விஷயங்கள் தோற்றத்தில் இருக்கக்கூடிய பேதங்களுக்கெல்லாம் அவன் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அதற்குள்ள ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆத்மாவையே பார்த்து அந்த ஆத்மா பூர்ணமாக ஆனந்தமாக இருக்கிறதுனால அவன் தன்னில் தான் மகிழ்ந்தவனாக இருக்கின்றான். அதான் ஜீவன் முக்தின்னு பேரு. அதனால ஜீவன் முக்தி நிலை சொல்றார். அதான் சக முக்தனால அப்படிப்பட்டவன் எப்படி சுக கனகன அவன் சுகஸ்வரூபமாக ஆகின்றான். அதான் நித்யானந்த சுகத்தை அவன் அடைந்து விடுகிறான். முக்தக அவன் எல்லா சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை அடைந்தவனாக அவன் இருக்கின்றான். அதற்கப்புறம் என்னது, பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் வண்டி ஓடும். ஏன்னா இந்த சரீரம் ஏற்கனவே பிராரப்தத்தினால செயல்பட தொடங்கியது. அது அனுபவித்து முடிக்கிற வரைக்கும் இவன் ஞானி ஆகிவிட்டாலும் பிறவாத நிலையை மனோரீதியாக அடைந்து விட்டாலும் உடல் பிராரப்தத்தினால தொடங்கியது. விதி இருக்கிற வரைக்கும் உடம்பானது இருக்கும். அது முடிந்த பிறகு பிராரப்தே க்ஷபிதே ச பிராரப்தமானது அழிவை அடைகின்ற பொழுது அந்த சரீரம் தோன்றுவதற்கான காரணமாக இருந்த விதியானது முடிவடைகின்ற பொழுது, சாகிற பொழுது சுருக்கமாக சொன்ன மரணம் அடைகின்ற பொழுது, தேக விலையே தேகம் லயம் அடைகின்ற பொழுது, தேகம் மரணம் அடைகின்ற இந்த ஸ்தூல சரீரமானது மரணம் அடைகின்ற பொழுது விதேகா முக்தின் கதக விதேக முக்தியை அடைகிறான். விதேக முக்தினா இன்னொரு தேகத்தை எடுக்காத நிலையை அடைகிறான். தேகத்தை விட்ட நிலையை அடைகிறான். சாதாரணமாக என்னது மரணம், இந்த ஞானம் இல்லாமல் அஜ்ஞானத்தில் மரணம் அடைந்தால் இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டுருவார். அதுக்கப்புறம் ஒரு பிரேத சரீரம் ரெடியாக இருக்கும். அதில் சேர்ந்து தான் அவர் யமலோகத்துக்கு போவார். யமகணங்கள் அவரை கூட்டிகிட்டு போகும். அப்போ அடுத்து பயணப்படுறதுக்கு அடுத்த சரீரம் ரெடியாக இருக்குது. அது சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால நமக்கு தெரியலை. இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டு பிரேத சரீரத்தில் போய் அல்லது பூத்தனா சரீரம் அப்படி அதில் நுழைந்து இன்னொரு லோகத்துக்கு போய் யமலோகத்துக்கு போய் அங்கே யமன் அவருடைய கணக்கெல்லாம் பார்த்து அவர் அடுத்து எந்த சரீரத்துக்கு போகணும்னு தீர்மானம் பண்ணி அனுப்புகிறாரோ அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்தூல சரீரத்தை அடைகின்றார். அதனால் இந்த சரீரம் விட்ட பிறகு தற்காலிகமாக ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு அதில் பயணப்பட்டு அதற்கப்புறம் இன்னொரு ஸ்தூல சரீரத்தை எடுக்கிறார். அது இன்னொரு லோகத்தில் இன்னொரு ஏதோ ஒரு சரீரம், என்ன சரீரம் வேணவா இருக்கலாம். அடுத்த விதி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஆனால் இவர் என்னன்னா, இந்த ஜீவன் முக்தன் இந்த சரீரத்தில் இருக்கிற பொழுதே நான் சரீரம் அல்ல, நான் ஆத்மாங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கிறதுனால அவருடைய புண்ணிய பாப்பங்கள் எல்லாம் ஞானத்தினால் அழிக்கப்பட்டு விடுகின்றது. ஆகவே இன்னொரு சரீரத்தை எடுக்கிறதுங்கிறது இல்லை. அதனால விதேகா முக்திங்கிறத விதேக முக்தியை அடைகிறார். அதுக்கு பேர் தான் பிறவாத நிலையை அடைகின்றார். இன்னொரு ஸ்தூல சரீரத்துக்குள்ள வர்றதில்லை, சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ளேயும் வர்றதில்லை. அவர் பிரம்மமாகவே இருக்கின்றார். அதை அடுத்த வரியா சொல்றார். அப்போ அவர் என்ன ஆகிறார்னா உபாதி ரகிதே உபாதிகள் அற்றனா உடல்கள் அற்ற ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்கள் 3 உடலுமே இல்லை, உடல்கள் அற்ற அபாரே எல்லையற்ற வரையறைக்குட்பட, பாரம்னா எல்லைன்னு அர்த்தம், அபாரம்னா எல்லை இல்லாத, பரே மேலான, சச்சித் சௌக்கியமயே ஹி சச்சித் சௌக்கியமயமான சச்சிதானந்தமயமான, சச்சிதானந்தம்ங்கிறத ஆனந்தம்ங்கிறதுல சௌக்கியம்ங்கிற வார்த்தையை போட்டிருக்கார். சுகத்தன்மை சௌக்கியம். சச்சித் ஆனந்த ஸ்வரூபமான பிரம்மம் தான். சச்சிதானந்தம்ங்கிறது பிரம்மம். எந்த பிரம்மத்தை இவன் ஆத்ம ஞானத்தினால நான் ஆத்மா பிரம்மம் என்று அறிந்து கொண்டானோ இந்த சரீரத்தை விட்ட பிறகு அந்த பிரம்மமாகவே அவர் இருக்கின்றார்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சச்சிதானந்த சுரூபமாகவே அவனுடைய லட்சியமான நித்தியானந்த சுகத்தை அடைந்தவனாக ஆகிவிடுகிறான். அதுக்கப்புறம் அதிலிருந்து வெளியே வருவதே இல்லை. மஜ்ஜத்து மூழ்கி இருக்கட்டும் சொல்றார். மஜ்ஜத்து மூழ்கி இருக்கிறது. மஜ்ஜத்து எந்த சரீரம் எடுக்கிறது இல்லை, அவர் பிரம்மமாகவே இருக்கிறார். அதான் அப்படி சொல்றார். பிரம்மத்தை அறிந்தவன் இந்த சரீரம் போனதுக்கு அப்புறம் பிரம்மம் எப்படி பிறப்பு இறப்பு இல்லாததா இருக்கோ அப்படி பிறவா இரவாத நிலையை அடைந்தவராக இருக்கின்றார். அதுக்கு பேர் தான் வீடு பேர் அல்லது இறை நிலைன்னு சொல்றோம். விஷ்ணோகோ பரமம் பதிலாக ஒரு விஷ்ணு நிலையை அடைந்து விடுகிறார், அல்லது சிவ சாயுஜ்யத்தை அடைந்து விடுகிறார். விஷ்ணு சாயுஜ்யத்தை அடைந்து விடுகிறார்னா விஷ்ணு அல்லது சிவன் பிறவாமல் இரவாமல் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி இவர் இருக்கிறார். சமுத்திரத்தில் கலந்த மழை துளி போல. அதுக்கப்புறம் என்னன்னா அதுவாக அப்படியே இருக்கு, வர்றதில்லை, அப்படி இருக்கு. அதில் உடம்பு இல்லைங்கிறதுனால எந்த பேதமும் இல்லை. உடம்பு இன்னொரு உடம்பை எடுக்கிறதுக்கு காரணமான அஜ்ஞானமோ புண்ணிய பாப்பமோ இல்லை. அவருடைய கர்மா எதுவுமே இல்லைங்கிறதுனால அவன்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஆளே இல்லை, அவர் பிரம்மமாக இருக்கின்றார். இப்படி சொல்லி அவ்வளோதான், விஷயம் முடிஞ்சது. ஆனால் இதற்கு குரு நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும்னு ஒரு பிரார்த்தனையை வைத்து நிறைவு செய்கின்றார். அடுத்த பாட்டு. இத்தம் வேதவச்சோபிரேவ நியதே மார்கே வயம் யாத்ரிகாः தர்மாக்யே ச சனாதனே கிருதபதா வர்ணாஶ்ரமாச்சாரிணः கச்சாமः க்ரமஷः மோக்ஷபதவீம் ஆனந்தரூபாம் யதா ஸ்ரத்தா பக்திமதஸ்ததா திருத்தியுதான் சொல்றேன், திரும்ப சொல்றேன். ஸ்ரத்தா பக்திமதஸ்ததா திருத்தியுதான் அஸ்மான் விதத்யாத் குருः இத்தம் வேதவச்சோபிரேவ நியதே மார்கே வயம் யாத்ரிகாः தர்மாக்யே ச சனாதனே கிருதபதா வர்ணாஶ்ரமாச்சாரிணः கச்சாமः க்ரமஷஸ்ச மோக்ஷபதவீம் ஆனந்தரூபாம் யதா ஸ்ரத்தா பக்திமதஸ்ததா திருத்தியுதான் அஸ்மான் விதத்யாத் குருः. என்ன சொல்றார்? இப்படிப்பட்ட மார்க்கத்தில், இப்படிப்பட்ட யோக மார்க்கத்தில், ஞான யோக மார்க்கத்தில் அல்லது மோட்சத்தை அடைகின்ற மார்க்கத்தில் நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். நாங்கள் இந்த பயணத்தை இனிதாக முடிக்க வேண்டும், அதற்கு குரு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனையை சொல்லி முடிக்கிறார். இத்தம்னா இவ்விதம், இதுவரை கூறியபடியே வேத வச்சோபிகி ஏவ நியதே தர்மாக்கியே சனாதனேச்ச மார்க்கே வர்ணாஶ்ரம ஆச்சாரிணः யாத்ரிகாக வயம் கிருதபதாக. வயம்னா நாங்கள், முமுட்சுக்கள், இந்த சாதகர்கள், இந்த ஆன்மீக வாழ்க்கையில வந்தவர்கள், எல்லாரையும் சேர்த்து சொல்றார். அது ஒரு கூட்டம், பக்தர், அடியார் திருக்கூட்டம், பக்தர் கூட்டம். முமுட்சு வேதாந்தத்தில் சொன்னா முமுட்சு கூட்டம் அல்லது சாதகர்களுடைய கூட்டம். ஏன்னா இதை பற்றி தெரிந்து கொண்டு ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்தவர்கள். ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்தாலும் இந்த ஞான மார்க்கத்துக்கு வந்தவர்கள், அது வேற. ஆன்மீகத்துல என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாரு. அப்ப இந்த ஞானத்தை பெற வேண்டும் என்று ஞான மார்க்கத்துக்கு வந்தவர்களாகிய நாங்கள் வயம் கிருதபதாக. கிருதபதாகனா காலடி எடுத்து வைத்து விட்டோம். இந்த பாதையை நாங்கள் பயணத்தை தொடங்கி விட்டோம்னா, இந்த ஜீவயாத்திரை படிக்கிறதே பயணத்தை தொடங்குறதா, பயணத்தை தொடங்கி விட்டோம். ஆல்ரெடி ஸ்டார்டட், தொடங்கியாச்சு. இப்போ ஆனால் இப்போ தான் தொடங்கியிருக்கோம்.
பயணத்தை தொடங்கி விட்டோம். எப்படிப்பட்ட பயணம்? எந்த மார்க்கத்துல பயணம்? அதை சொல்றார். யுத்தம் இதுவரை கூறியபடி வேத வச்சோபிகி ஏவ நியதே, வேத வச்சனங்களால் நியமிக்கப்பட்டது. வேத வாக்கியம் சாஸ்திர, அந்த வேதம்ங்கிற அந்த வைதிக மார்க்கத்தில் பயணத்தை தொடங்கி இருக்கின்றோம். வேத வாக்கு, வேதம் சாஸ்திர பிரமாணம் என்று ஏற்றுக்கொண்டு அந்த சாஸ்திரம் சொல்லுகின்ற வாழ்க்கை முறை வழிமுறைகளை பின்பற்ற நாங்கள் தலைப்பட்டு விட்டோம், தொடங்கிவிட்டோம் அந்த மார்க்கம். அதனால் நியமம் அந்த பாதை. எந்த பாதைனாக்க வேதத்தில் சொல்லப்பட்ட பாதை. வேத வழியில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழத் தொடங்கிவிட்டோம். அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்றாரு, தர்மாக்கியே, தர்மம் என்ற பெயருடையது. சனாதன தர்மம்னு சொல்றோம். வேத மார்க்கம் வைதிக மார்க்கம், அதற்கு சனாதன தர்மம்னு பேரு. வேதத்தை பின்பற்றி வாழுகின்ற வாழ்க்கை அதுக்கு தான் வைதிகம்னு பேரு. அப்படி வாழக்கூடியவர்களுக்கு வைதிகர்கள்னு பேரு. வைதிகர்கள்னா வேதத்தை பிரமாணமாக கொண்டு வேதத்துல சொல்றபடி வாழக்கூடியவர்கள். நம்ம செய்வர்களா வைஷ்ணவர்களானா? சைவர்கள் வைஷ்ணவர்கள் ரெண்டும் சேர்ந்து வைதிகர்கள்ங்கிறத காட்டாங்க. வைதிகர்கள்ங்கிறது தான். சைவம்னா அப்புறம் விஷ்ணு இல்லைன்னு ஆயிரும், விஷ்ணுனா வைஷ்ணவம்னா சைவம் இல்லைன்னு ஆயிரும், சிவனை கும்பிட மாட்டோம்னு ஆயிரும். ஆனா வேதத்துல பார்த்தா, ஹிந்து மதத்துல பார்த்தா சிவனும் இருக்கிறார் விஷ்ணு இருக்கிறார். அதற்கப்புறம் நம்மளுடைய அறியாமையினால ராகத்வேஷத்தினால இது வேற அது வேறன்னு பிரிச்சமையுடைய வேதத்துல விஷ்ணுவும் இருக்கு, சாக்தமும் இருக்கு, வைஷ்ணவ சைவமும் இருக்கு, எல்லா தேவதைகளும் இருக்கு. அது என்ன சொல்லி இருக்கு? ஒரே பரம்பொருள் பிரம்மம் தான். இப்படி சிவனாகவும் விஷ்ணுவாகவும் அம்பாலாகவும் விநாயகரா முருகனா 33 தேவர்களாக இருக்கிறார்கள். அதனால இதுல எந்த தெய்வத்தை வேதத்துல சொல்லி இருக்கிற எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அது வைதிக மார்க்கம் தான். அதுல ஒன்றை செலக்டிவா பண்ணாம எல்லாவற்றையும் சமமா எடுத்துக்கொள்வது, அதுதான் வைதிக மார்க்கம். அதனால சைவமா வைஷ்ணவமான நம்ம வைதிகம். வேதத்தை பிரமாணமாக கொண்டவர்கள். எந்த வேதத்துக்கு கவனமா வச்சுக்கணும், அவனும் வேதம் தான் சொல்றான். அந்த வேதம் இல்லை, நம்ம பாரதிய வேதம்னா பாரத தேசத்துல அரேபிய வேதம் இல்லை, ஆபிரகாமிய வேதம் இல்லை, பாரதிய வேதத்தை பிரமாணமாக எடுத்துக்கொண்டவர்கள். தர்மாக்கியேன், அதனால அதுக்கு பேரு தர்மம்னா சனாதன தர்மம். அதனால சனாதனேன்னு பின்னாடி போட்டேன். தர்மாக்கியே சனாதனே, என்றும் இருப்பதான அழியாத சாஸ்வதமான நித்தியமான ஈஸ்வர வாக்கான அந்த தர்மம் என்ற பெயரை கொண்ட வேத மார்க்கத்தில் அந்த வாக்கியங்களை நாம் பின்பற்றுவர்களாக நாங்கள் ஆகிவிட்டோம். அந்த மார்க்கே அது காட்டுகின்ற வேத வழி. அதனால் வேதத்தினுடைய கர்ம காண்டம் ஞான காண்டம். கர்ம காண்டம் என்ன சொல்லுது? கர்மத்தை சொல்லுது, உபாசனையை சொல்லுது. அதனால் நம்ம இங்கே பார்த்த விஷயம் என்னன்னு பார்த்தா 3 விஷயம்தான். கர்மம், உபாசனை, ஞானம். வேதம் கர்ம காண்டம் ஞான காண்டம்னு 2 பிரிவாக இருக்குது. கர்ம காண்டம் கர்மத்தையும் உபாசனையும் சொல்லுது. ஞான காண்டங்கிற உபனிஷத்து வேதாந்தம்ங்கிறது ஞானத்தை சொல்லும். இந்த 3 தான் வேதத்தினுடைய விஷயம். இந்த 3ஐயும் ஒரு முறையாக கடைபிடித்தான்னா இறுதியில் இறைவனை அடைவார். ஏன்னா இதுவே இந்த வேதம் இறைவனால் கொடுக்கப்பட்டது. இறைவன் அறியாமையினால தன்னை விட்டு பிரிந்து போன ஜீவர்கள் மீண்டும் தன்னை அடைவதற்கான வழிமுறையாக இறைவன் கொடுத்தது. யாத்திரிக்காக அது எப்படி வேத மார்க்கத்துல. அதனால என்னன்னா வர்ண ஆசிரம ஆச்சாரினக, வர்ண ஆசிரம தர்மங்களை கடைபிடித்தல் என்ற யாத்திரிகர். அதனால என்ன பண்ற, வேதத்துல சொல்லி இருக்கக்கூடிய வர்ண ஆசிரம தர்மம், ஸ்வதர்மம் என்ன, இந்துவா இருக்கக்கூடிய நான் எனக்கு என்ன இயல்பா இருக்கோ அதை நான் செய்கின்றேன் என்று அதை கடைபிடிக்க தொடங்கி. யாத்திரிக்காக பயம், பயணம் செய்பவர்களாக இருக்கக்கூடிய நாங்கள், யாத்திரிகர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் கிருத்தபதாக அதில் பயணத்தை தொடங்கிவிட்டோம். அதுக்கப்புறம் கிரமசக ச கச்சாமக, படிப்படியாக செல்லுகின்றோம். அப்போ முறையாக தர்மத்தை கடைபிடிக்கிறது, அப்புறம் கர்மயோகம் பக்தி யோகம்னு முறையாக நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம். ஆனந்த ரூபா மோக்ஷ பதவி யதா ஸ்ரத்தா பக்தி மதக ததா திருத்தியுமான் அஸ்மான் குரு விதத்யா. இப்படி பயணத்தை தொடங்கி இருக்கக்கூடிய எங்களுக்கு ஆனந்த ரூபமான மோட்ச பதவி, மோட்சமாகிய பதவியை அடையும் முயற்சியில் எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் மோட்சத்தை அடைய விரும்புகின்றோம். அதை அடைகின்ற முயற்சியில்
யதா ஸ்ரத்தா பக்தி மதக, எவ்விதம் ஸ்ரத்தையும் பக்தியும் உடையவர்களாக இருக்கின்றோமோ அப்படியே, ததா அப்படியே, திருப்தியுமான் உறுதியுடையவர்களாகவும், அஸ்மான் நாங்கள் இருக்கும்படி குருவானவர் விதத்யாத் ஆசீர்வாதம் செய்வாராக, அனுகிரகம் செய்வாராக. இப்போ 3 விஷயத்தை சொல்றார். ஸ்ரத்தா பக்தி திருப்தி 3. அதை பிரார்த்தனை பண்றார். குருட்ட என்ன பிரார்த்தனைனா, இந்த வேத மார்க்கத்துல எங்களுக்கு நல்ல ஸ்ரத்தை இருக்கணும், என்ற பரிபூர்ண ஸ்ரத்தைங்கிறது பரிபூர்ண நம்பிக்கை, பரிபூர்ண நம்பிக்கை இருக்கணும், பக்தி இருக்கணும், பரிபூர்ண பக்தியானது எங்கள் மனசுல இருக்கணும், சரணாகதி பக்திங்கிறது சரணாகதி அது இருக்க வேண்டும், அப்படியே உறுதி இருக்க வேண்டும். ஏன்னா இதுல நிறைய தடைகள் வரும். அது இல்லறத்துல குடும்பத்துல இருந்த 1000 தடைகள் வரும். அது ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, தடைகள் வரும். எங்கே இருந்தாலும் தடைங்கிறது வரத்தான் செய்யும். ஏன்னா தடைங்கிறது வெளியிருந்து வர்றது மட்டும் இல்லை, நமக்கு உள்ளேயும் இருக்கு. உள்ளேயே அத்தனையும் 1000 ராகதேசங்கள் அலங்காரம் இதெல்லாம் இருக்கு. அதனால இப்படி எல்லா தடைகளையும் கடந்து போவதற்கான உறுதி உடையவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். 3 ஸ்ரத்தையுடையவர்களாக, மாறாத ஸ்ரத்தை இருக்கணும், மாறாத பக்தி இருக்கணும், இதில் நிச்சயம் உறுதி இருக்கணும். எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு தடைகள் வந்தாலும் பின்வாங்காத உறுதி உடையவர்களாக இருப்பதற்கு எங்களை குரு அனுகிரகம் செய்வாராக, ஆசி வழங்கி அருள் புரிவாராக. இப்படி இந்த நூலை நிறைவு செய்திருக்கின்றார். ஒரு அருமையான எளிய நூல், 9 பாடல்கள். சுருக்கமாக இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சாத்திய சாதன விவேகம். இந்த மனித ஜீவ வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன, அதை அடைவதற்காக வேதம் சொல்லுகின்ற மார்க்கம் என்ன, சாஸ்திரம் சொல்லுகின்ற மார்க்கம் என்ன, என்னன்னு பார்த்தா கர்மம், பக்தி, ஞானம். கர்மம், உபாசனை, ஞானம், அது நாம் படிப்படியாக கடைபிடிக்கணும். அது எப்படி வேலை செய்யுது, அதனுடைய பிரயோஜனம் என்ன, எதுக்கடுத்து எதை கடைபிடிக்கணுங்கிறது தான் அழகாக சொல்லி இருக்கின்றார். அதனுடைய பிரயோஜனமாக மோட்சமானது கிடைக்குங்கிறதையும் சொல்லி இருக்கின்றார். சாத்திய சாதன விவேகம். இந்த அளவில் நாம் இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றோம். அதுக்கப்புறம் கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் மாதத்தில் அடுத்த நூல், இதனுடைய அடிப்படையிலே அடுத்த நூல், அடுத்த சங்கராச்சாரியர் ஆச்சாரியர் பண்ண நூல்கள் எல்லாம் இதே மாதிரி சின்ன சின்ன நூல்கள், அடிப்படையான நூல்கள் இருக்குது. அதை பார்க்கலாம். அதை பார்ப்பதற்கு குரு அருள், இறை அருள் நமக்கு துணை இருக்கட்டும். ஓம் ஈஸ்வரோ குருரா மேதி மூர்த்தி வேத விவாகினே வியாமவத்யாப்தரேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.